வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே சந்தீப் கிஷன். ஜேசன் சஞ்சய் 1. இதை 1 அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இந்த விஜய் சுத்து 1 அந்த தான் ஞாபகம் வருது. டயங்கிராம் அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஐக்கார்ட் வேணால் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஐன்ஸ்கிரீன்லேயே கூட தரேன், செக் பண்ணி பாருங்கள். JSJ 1. JSJ ஒருவேளை ஜேசன், எஸ்ஜேனா சஞ்சய் அப்படின்னு இருக்குமோ, இல்லை ஜேஎஸ்னா ஜேசன், ஜே இல்லை அப்படி வராது. நான் ஃபஸ்ட்டு சொன்னதாக தான் இருக்கேன். ஓகே, இவர் சந்தீப் கிஷனுக்கு இது எத்தனை மூவின்னு தெரில. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமன் தானே மியூசிக், BTS. எந்த மாதிரியான கதை, என்ன செட்டிங் தெரில, வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ எப்படி இருக்க போதும் சொல்லி. நல்லா இருக்கே, என்னது ஃபேண்டசியா மூவி? எஸ்கே. ஓகே, சந்தீப் கிஷனுக்கு 31st ஃபில்ம் இது. 3+ லாங்குவேஜஸ். 3+னா போட்டுருந்துச்சு, அது ஏன் 3+ன்னு போட்டிருந்தாங்க? ஒருவேளை 3 லாங்குவேஜஸ் மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் பின்னாடி கூட இன்னும் லாங்குவேஜஸில் டப் பண்ணுவாங்களோ. நான் கரெக்டாக தான் பார்த்தேன்னா என்னன்னு தெரில, மாடி ஒரு பார்த்துட்றேன். நல்லா இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது சுற்றி அந்த புக்ஸு, அந்த கார்ட்ஸு நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மேஜிக் பவர் அந்த மாதிரிலாம் அதுவும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது பார்க்கும்போது. மழையோர் பார்க்குறேன். போட். ஓகே, போட்லாம் ஃபைட் நடக்கும் போல. நிறைய கன்னெல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. இந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து அந்த தாதாலாம் அதுதான் கேசினோவில் யூஸ் பண்ணுற ஒரு இது. அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கு, அந்த பீஸ் மாதிரி இருக்கு. 30+ ஃபில்ம்ஸ், 3+ லாங்குவேஜஸ். ஓகே, அவர் சந்தீப் கிஷன் அவர் பண்ணதை சொல்கிறாங்களோ, அவரோட கரியரில் என்னென்ன பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் படம் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் ஏன் 3+ கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்லியிருக்கலாமே. சரி, நம்ம நல்லா இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஆக்சுவலாக இவர் சந்தீப் கிஷன் அவரோட மாயவன் ஒரு படம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு தெரியும் போது அந்த படம்? அவங்க டிவியில் தான் ஏதோ எப்படி பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை, சிடி இருந்த டைமில் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது, ஞாபகம் இருக்குது. ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. அது எப்படின்னா, கான்செப்ட் எப்படின்னா, உங்கள் பிரெயினில் வந்து ஒரு சிப்பு மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் உங்கள்கிட்ட ஒரு சிப்பு மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஓகே, இப்போ நான் தான் இருக்கேன், என் பிரெயினில் வந்து ஒரு சிப்பு செட் பண்ணிட்டாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு உடம்பு தேர்ந்தெடுத்து அதுலேயும் ஒரு சிப் செட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இந்த உடம்பு வந்து செத்துருச்சுன்னா, நான் வந்து என்னோடய மெமரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அந்த நியூரல் சிஸ்டம் சம்திங், அந்த டெக்னிக்கல் வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது என்னோடய மெமரியெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஒரு நார்மலாக டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்டர்நெட் மூலமாக, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது. அங்கேருந்து நம்மளோட நியூரல் சிஸ்டத்தில் உள்ள என்னோடய மெமரிஸ் எல்லாமே ஒரு பைனரி சிஸ்டம் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். நான் இங்கே சத்தோன்னா அங்கே வந்து என்னோடய மெமரி போனதுனால இப்போ அதுதான் நான். ஓகேவா, அவனோட மெமரி எல்லாமே ஓவர் ரைட் ஆயிரும். ஆல்ரெடி அவனோட மெமரிஸ்லாம் ஒன்று இருக்கும்ல அந்த பாடியில், அந்த பிரெயினில் உள்ள அந்த மெமரிஸ்லாம் ஓவர் ரைட் பண்ணி விட்ருவோம் என்னோட மெமரிஸ்லாம் போய். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து வில்லன் வந்துட்டு நிறையா பாடிக்குள்ளே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பான். லாஸ்ட்டில் வந்துட்டு அவரோட லவ்வர்கிட்டே அவரோட
ஆமாம், லவ்வர் அவங்க பிரெயின்லேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவானா சரி ஞாபகம் இல்லை. அது கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒன்று நடக்கும். 4-5 பேர் உடம்புல வந்து போயிட்டே இருப்பான் டக்கு டக்குன்னு. இந்த உடம்பு செத்தோன்னா அடுத்த உடம்பு அடுத்து அந்த அப்படி இப்படி போயிட்டே இருப்பான். நல்லா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படம்னா செக் பண்ணி பாருங்கள். சந்தீப் கிஷன் அவரோட படங்கள் அது ஒன்று மட்டும் யூனிக்காக எனக்கு தெரிஞ்சு. அது மாயவன் 2லாம் அது வரப்போன்ற மாதிரி ஏதோ ரூமர் இருந்துச்சு, அது தெரில எனக்கு சரியா. அந்த படம் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அது அந்தளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுமே அந்தளவு இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஸ்டோரி அந்த ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன், நல்லாயிருக்கும். ஓகே, ஜேசன் சஞ்சய் ஃபர்ஸ்ட் மூவியே நல்லா ஹிட் ஆகட்டும். சந்தீப் கிஷனுக்கும் அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு சந்தீப் கிஷன் மூவி வந்து இந்த படம் பார்த்தது நான். ராயன் பார்த்தேன், அது வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக இருப்பார். அது முன்னாடி அவரோட லீடாக நடிச்சது வந்து இந்த படம். ஜிவிஎம்லாம் இருப்பார்ல, லாஸ்ட்டில் கூட சென்னை சிட்டியே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வருவார்ல, என்ன அடிச்சு இந்த கீ எடுத்துட்டிங்கன்னா அது என்ன படங்க அது? ரோலெக்ஸு இது என்னது நாப்தால் ரோலெக்ஸ் அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிருந்தான். அது என்ன படம் பேர் ஞாபகம் வரல. மைக்கேல் தானே படம் பேர், அதான் நினைக்கிறேன். அது ஓகேன்ற மாதிரி இருக்கும் அந்த படம். பார்க்கலாம். இந்த படம் 2 பேர்த்துக்குமே ஒரு செம்ம ஹிட்டாக நல்ல பேர் ரீச் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். நான் சந்தீப் கிஷன் அவர் நல்ல ஆக்டர் தான், செம்மையாக தான் இருக்கும் அவர் பண்ணுறதுலாம். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நல்லா இருக்கலாம், தமிழில் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரான்.